நான் புறப்படுகிறேன். என்ன புறப்படுகிறாயா? பிறகு புறப்படாமல் இங்கேயே இருக்க முடியுமா? சரிதான். வந்தாய், சாப்பாட்டை பரிமாறினாய், உன் மனதிலுள்ள கஷ்டங்களை எல்லாம் என்னிடத்தில் கொட்டி தீர்த்தாய். நானும் என் மனதிலுள்ள கஷ்டங்களை எல்லாம் உன்னிடத்தில் கொட்டி தீர்த்தேன். உடனே புறப்படுகிறேன் என்கிறாய். இதற்கா குதிரை வாங்க போவதாக பொய் சொல்லிவிட்டு இங்கு வந்தேன். என்ன, குதிரை வாங்க வந்ததாக பொய் சொன்னீர்களா? குதிரை வாங்க வந்தேன் என்று சொன்னது பொய்யல்ல. ஆனால் குதிரை வாங்க அந்த ஊருக்கு போகாமல் அந்த ஊரின் அம்பலக்காரர் என்னை அழைத்திருப்பதாக சொன்னது பொய். கருத்த ஆதப்பன் என்னை வேறு எங்கும் தங்க விடமாட்டான் என்பது எனக்கு நன்றாகவே தெரியும். அந்த சந்தர்ப்பத்தை நான் பயன்படுத்திக் கொண்டேன். நானும் தான் அதை பயன்படுத்திக் கொண்டேன். நீ என்ன பயன்படுத்திக் கொண்டாய்? மரகதம் அக்கா தான் உங்களுக்கு சாப்பாடு கொண்டு வர வேண்டும். ஆனால் உங்களுக்காக நான் சாப்பாடு கொண்டு வரவில்லையா? சாப்பாடு கொடுத்து விட்டால் அத்தோடு போதுமா? வேறு? இல்லை, தாம்பூலம். அதையெல்லாம் வேறொரு நாள் வீட்டிற்கு வாருங்கள், அப்போது தருகிறேன். இப்போது புறப்படுகிறேன். இரு கல்யாணி. அச்சோ, நேரமாகிவிட்டது. என் தோழி செண்பகம் எனக்காக காத்துக் கொண்டிருப்பாள். நாளை காலை இங்கிருந்து புறப்படும் போது வீட்டிற்கு வந்து சொல்லிவிட்டு போவீர்கள் அல்லவா? அப்போது பார்த்துக் கொள்ளலாம். வருகிறேன். என்ன கல்யாணி? என் தோழி செண்பகம் இங்குதானே இருந்தாள். எங்கு சென்றாள் என்று தெரியவில்லையே. ஒரு காதல் இளைஞன் தன் காதலியை வர்ணித்தால் அவள் வெட்கப்படுவாள். ஆனால் நீ என்ன கலகலகலவென்று சிரிக்கிறாய்? என்னவோ தெரியவில்லை. நீங்கள் எது பேசினாலும் எனக்கு சிரிப்புத்தான் வருகிறது. என்ன சண்பகா இந்த விளையாட்டு? எல்லோரும் சொல்வதை தான் நீயும் சொல்கிறாய். எனக்கு உங்களிடம் மிகவும் பிடித்ததே உங்களுடைய இந்த நகைச்சுவையான பேச்சுதான். பிடித்திருக்கிறதா? பிடித்திருக்கிறதா? அப்படி என்றால் நன்றாக சிரி, கலகலகலவென்று சிரி. சண்பகா, உனக்கு ஒன்று தெரியுமா? என் வாழ்க்கையில் எத்தனையோ இளம் பெண்கள் என்னை கடந்து சென்றிருக்கிறார்கள். ஆனால் ஒருத்தையும் என்னை கண்டு கொண்டதில்லை. இந்த அறிவழகன் மீது எத்தனையோ இளம் பெண்கள் காதல் வலை வீசி இருக்கிறார்கள். அது எனக்கு பின்னே வந்தவர்களுக்கு என்று பிறகுதான் தெரியும். ஆனால் என்னவோ தெரியவில்லை, என்று பாகநெறிக்கு வந்தேனோ, உன்னை முதலில் சந்தித்தேனோ, அன்றே நான் விழுந்து விட்டேன். நானும் அப்படித்தான். இதுவரை எத்தனையோ ஆண்களை பார்த்திருக்கிறேன். ஒருவரிடமும் மயங்கியதில்லை. ஆனால் உங்களை கண்டதும் காதல் வலையில் விழுந்து விட்டேன். ஏன்? இல்லை, அம்பலக்காரர்கள் என்றாலே கம்பீரமாகவும் கோபக்காரர்களாகவும் மகா முரடர்களாக இருப்பார்கள் என்றும் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆமாம், அதுதான் உண்மை. அப்படியெல்லாம் எதுவும் இல்லாமல் கோமாளி போல் இருக்கும் ஒரே அம்பலக்காரர் நீங்கள்தான். கோமாளி போலா? என்ன சண்பகா, நீயும் இப்படி கூறுகிறாய்? இல்லை இல்லை, நீங்கள் என் காதல் கோமாளி. காதல் கோமாளி? டேய் கோமாளி, அவன் அப்படிதான் எப்பொழுதும் விளையாட்டாக பேசிக்கொண்டே இருப்பான். அன்பு கோமாளி. சரி, வா போகலாம். இங்கு என்னடா செய்து கொண்டிருக்கிறாய்? நீ உள்ள என்ன செய்து கொண்டிருந்தாய்? என் காதலியுடன் பேசிக் கொண்டிருந்தேன். அதே போல்தான் நானும் என் காதலியுடன் பேசிக் கொண்டிருந்தேன். இது எப்போதிலிருந்து? அவர் எப்போது உன்னை காப்பாற்றினாரோ அப்போதிலிருந்து. சொல்லவே இல்லை. ஏனம்மா செண்பகம், கல்யாணி குளத்தில் விழுந்து தத்தளித்துக் கொண்டிருந்தாள். நான் அவளை ஆபத்திலிருந்து காப்பாற்றினேன். அதனால் எங்களுக்குள் காதல் மலர்ந்தது. அதில் ஒரு அர்த்தம் இருக்கிறது. அருகிலிருந்து நீ எப்படி இந்த ஆபத்தில் விழுந்தாய்? வைரமுத்தா, அது இல்லை அறிவழகா, நீ வேடிக்கைதானே பார்த்துக் கொண்டிருந்தாய். உன்னை எப்படி இவள் காதலித்தாள்? என்னவோ தெரியவில்லை, இவர் மீது எனக்கு ஈர்ப்பு ஏற்பட்டு விட்டது. விதியை யாரால் மாற்ற முடியும்? வைரமுத்தா, என் இளமை வாழ்க்கையில் இப்பொழுதுதான் ஒரு நல்ல விஷயம் நடக்க போகிறது. அதையும் கெடுக்க பார்க்கிறாயா? செண்பகம், இவன் சொல்வதெல்லாம் நம்பாதே. கல்யாணி, நேரமாகிவிட்டது, புறப்படுங்கள். சரி, நாங்கள் வருகிறோம். வா செண்பகம். செண்பகா, அறிவழகா, என்ன? என் இதயம் போகிறது. இது பாகநெறி அம்பலக்காரருக்கு தெரிந்தால் உன் உயிர் போய்விடும். பரவாயில்லையா? இல்லை, வேண்டாம் வேண்டாம். அப்படியானால் வாயை மூடிக்கொண்டு உள்ளே போ. சரி.
வெள்ளையரே, சொல் சிவத்தையா. இன்றுதான் சித்ரா பௌர்ணமியா? ஆம், மிகவும் விசேஷமான நாள். எனக்கு ஒரு சந்தேகம். என்ன? எல்லா மாதங்களிலும் பௌர்ணமி தினத்தன்று சந்திரன் பூரண பொலிவோடு பவனி வரத்தான் செய்கிறது. இதில் சித்ரா பௌர்ணமிக்கு மட்டும் அப்படி என்ன விசேஷம்? புராணப்படி சித்திரகுப்தன் பிறந்த நாள் என்கிறார்கள். காமினி பண்டிகை நடக்கும் நாள் என்கிறார்கள் இன்றும். ஆமாம், நீ எதற்காக இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறாய்? சித்ரா பௌர்ணமி நாளில் ஏதேனும் கோயிலுக்கு செல்லக்கூடிய நீங்கள் இங்கு வந்து ஏதோ பதட்டத்துடன் இருக்கிறீர்களே, அதனால்தான். ஏன், உனக்கு அந்த பதட்டம் இல்லையா? எதற்கு பதட்டம்? என்ன வெள்ளையரே, கோபித்துக் கொண்டீர்களா? பிறகென்ன, நான் எவ்வளவு சங்கடத்தோடு இருக்கிறேன் என்பது தெரிந்திருந்தும் என்னிடம் ஏதேதோ பேசி வம்பிழுக்கிறாயே. நம் எல்லோருக்குமே இந்த சித்ரா பௌர்ணமி பதட்டத்திற்குரிய நாள்தானே? வெள்ளையரே, வெள்ளையரே, சிவத்தையா, நாம் திட்டமிட்டபடி மருது சகோதரர்கள் புறப்பட்டு விட்டார்கள் என்ற செய்தி வந்திருக்கிறது. புறப்பட்டு விட்டார்களா? சிவத்தையா, இவருக்கு என்ன நேர்ந்தது? அதை ஏன் கேட்கிறீர்கள்? வெகு நேரமாக இதே நிலையில்தான் இருக்கிறார். நானும் ஏதேனும் பேச்சு கொடுத்து மனதை மாற்றலாம் என்று முயற்சித்தேன், நடக்கவில்லை. வெள்ளையரே, என்னவாயிற்று? மருது சகோதரர்கள் வழிபாடு என்று திருப்பத்தூர் செல்வது சிங்கத்தின் வாயில் தலையை கொடுப்பது போன்ற செயல் அல்லவா? அவர்கள் போக வேண்டும் என்று தீர்மானித்த போதே நான் கலங்கி போனேன். கர்னல் அக்னியுவிற்கு இது தெரிந்தால் அவன் எப்படியாவது மோப்பம் பிடித்து அங்கு சென்று விடுவானே என்று நான் கலங்கிக் கொண்டிருந்தேன். ஏதாவது நடந்து மருது பாண்டியர்கள் போகாமல் நின்றுவிட மாட்டார்களா? இந்த பயணம் தடைபட்டு விடாதா என்று தவித்துக் கொண்டிருந்தேன். நீ வந்து அவர்கள் புறப்பட்டு விட்டார்கள் என்று சொன்னவுடன் என் எதிர்பார்ப்பெல்லாம் வீணாகிவிட்டதே என்று இடிந்து போய்விட்டேன். வெள்ளையரே, மருது சகோதரர்களிடம் தங்களுக்கு இவ்வளவு ஈடுபாடா? இதில் ஆச்சரியப்பட என்ன இருக்கிறது ஊமைத்துறை? இன்று ஆங்கிலேயரை நாட்டை விட்டு துரத்தும் வல்லமை பெற்றவர்கள் யாராவது ஒருவர் இருக்கிறார்களா என்று என்னை கேட்டால், ஒருவர் அல்ல இருவர் இருக்கிறார்கள் என்று நான் மருது சகோதரர்களைத்தான் கூறுவேன். அவர்களது மன உறுதிக்கும் வலிமைக்கும் அவர்கள் ஆங்கிலேயருக்கு விடுத்திருக்கும் அறிக்கை ஒன்றே போதுமானது. மருது சகோதரர்கள் விடுத்திருக்கும் அந்த அறிக்கையை பற்றி நாங்களும் அறிவோம். அந்த அறிக்கைதான் விடுதலை வேள்வியில் வார்க்கப்பட்ட நெய்யாக மாறி சுதந்திர வேட்கையை தீயாக வளர்த்தது என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அந்த அறிக்கையில் தங்களை கவர்ந்த பகுதி எது என்று சொல்ல முடியுமா? அதில் உள்ள ஒவ்வொரு வரியும் தீப்பிழம்புதான் ஊமைத்துறை. இருப்பினும் சில இடங்கள் உணர்ச்சி மயமானவை. அதில் ஏதேனும் நினைவிருந்தால் சொல்லுங்கள் பார்ப்போம். நாட்டு மக்களை பார்த்து அவர்கள் சொல்கிறார்கள், உங்களிடம் ஒற்றுமை இல்லை, நேய மனப்பான்மை இல்லை, பரங்கியரின் அந்தரங்கத்தை உணராத நீங்கள் உங்களுக்குள் ஒற்றுமை இல்லாமல் இந்த நாட்டை அவர்களிடம் ஒப்படைத்து விட்டீர்கள் என்று குமுறுகிறார்கள். அது உண்மைதான். அதிலிருந்து எழுச்சி பெறுவதற்குரிய வாசகங்களையும் அவர்கள் அதில் எழுதியிருந்தார்கள். ஆம், மனிதன் 1000 ஆண்டுகள் வாழ்ந்தாலும் ஒரு நாள் மரணம் அடைவது உறுதி. அதுவே விடுதலை போரில் அவன் உயிர் போகுமே ஆனால் அவனது புகழ் சூரியனும் சந்திரனும் இருக்கும் வரை நிலைத்து நிற்பது நிச்சயம் என்று சொல்லி இருக்கிறார்கள். வெள்ளையரே, தாங்கள் எந்த அளவிற்கு மருது சகோதரர்கள் மீது ஈடுபாடு வைத்திருக்கிறீர்கள் என்பதையும் அதன் காரணமாகவே அவர்களுக்கு இந்த திருப்பத்தூர் பயணத்தில் விபரீதம் நேர்ந்து விடுமோ என்று பயப்படுகிறீர்கள் என்பதையும் நாங்கள் நன்றாகவே புரிந்து கொண்டோம். இருப்பினும் நீங்கள் இந்த அளவிற்கு அஞ்ச தேவையில்லை. இந்த ஊமைத்துறை இங்கிருக்கும் வரை மருது சகோதரர்களுக்கு எங்கும் எவராலும் தீங்கு நேர அனுமதிக்க மாட்டான். நான் இந்த காட்டிற்குள் இருந்தாலும் என் பார்வை எவருடைய வடிவத்திலோ அவர்களை தொடர்ந்து கொண்டேதான் இருக்கும். இருந்தாலும் அவர்களுக்கு எந்த ஆபத்தும் நேர்ந்துவிடக் கூடாதே, நல்லபடியாக போய் திரும்ப வேண்டுமே என்று என் மனம் அடித்துக் கொள்கிறது. அதை பற்றி உங்களுக்கு எந்த கவலையும் வேண்டாம் வெள்ளையரே. அவர்களுக்கு எங்கும் எவராலும் எந்த ஆபத்தும் நேராது. அதற்கு நான் உறுதி அளிக்கிறேன். சிவத்தையா, அண்ணா, எல்லாம் நம் திட்டப்படிதானே நடக்கிறது. ஆமண்ணா. பிறகு என்ன வெள்ளையரே,
செவத்தையாவை பார்த்தால் அவர்கள் எச்சரிக்கையாகி விடுவார்களே என்பதால் தான் நான் என் தம்பியையே அனுப்பவில்லை. ஆனால் ஞானமுத்துவும் வீரப்பனும் மருது சகோதரர்களோடு சென்று கொண்டிருக்கிறார்கள். அதனால் நீங்கள் அங்கிருந்து வரும் நல்ல செய்திக்காக அமைதியாக காத்திருங்கள். வல்லத்தரையா, மாமா, இந்த இடத்திற்குத்தானே நீ மருது பாண்டியர்களை அழைத்து வரச் சொல்லி இருக்கிறாய்? ஆம் மாமா. அழைத்து வரச் சென்றிருப்பது யார்? ஞானமுத்துவும் வீரப்பனும். அவர்கள் நம்பிக்கையானவர்கள் தானே? ஞானமுத்துவும் வீரப்பனும் ஊமைத்துறையாரின் பாதுகாப்பு வீரர்கள். அவரது நம்பிக்கைக்குரியவர்கள். மருது சகோதரர்களையும் நன்கு அறிந்தவர்கள். அப்படிப்பட்டவர்கள் சென்றால்தான் அவர்களும் நம்பிக்கையோடு வருவார்கள். அவர்களிடம் எனது திட்டத்தையும் ஊமைத்துறையார் அதை ஏற்றுக்கொண்டு எழுதிய கடிதத்தையும் தந்து அனுப்பியிருக்கிறேன். பலே, சரியான யோசனைதான். ஊமைத்துறையாரின் கையெழுத்தை பார்த்த உடனே மருது சகோதரர்கள் முழு நம்பிக்கை கொண்டு புறப்பட்டிருப்பார்கள். ஆனால் எந்த பாதை வழியாக வர வேண்டும் என்று தெளிவாக கூறியிருக்கிறாய் அல்லவா? எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியையும் எந்த திசையில் எந்த அளவிற்கு எச்சரிக்கையாக வைக்க வேண்டும் என்பதையும் சொல்லியிருக்கிறேன். மருது சகோதரர்கள் இந்த மேலூருக்கு வந்து சேர்ந்து விட்டால் போதும். இங்கிருந்து எளிதாக அவர்களை அழைத்துச் சென்று விடலாம். நீ சொல்வது சரிதான் வல்லத்தரையா. இங்கிருந்து சிறிது தூரம் சென்றால் இதை அடுத்து ஒரு சிற்றூர் உள்ளது. அதை அடுத்து ஒரு குக்கிராமம். அதன் பிறகு எங்கும் பிரச்சனை இல்லை. மக்கள் நடமாட்டமே இல்லாத பெரும் காடுதான். அந்த காட்டிற்குள் சென்றால் திருப்பத்தூர் காளி கோயிலை அடைந்து விடலாம். நாம் ஊருக்குள் நுழைய வேண்டியதே இல்லை. காட்டுக்கோயில் என்பதால் ஊரின் எல்லையிலேயே அது இருக்கிறது. ஓ, இவ்வளவையும் தெரிந்து வைத்திருக்கிறீர்களா? நீ திட்டத்தை வகுத்த மறுநாளே இந்த பாதையில் பயணம் செய்து நான் எல்லாவற்றையும் தெரிந்து கொண்டேன். அதனால்தான் 2 நாட்களாக உங்களை காணவில்லையா? அகம் வல்லத்தரையா, நீ ஏற்றிருப்பது மிகப்பெரிய பொறுப்பு. மருது சகோதரர்களை பாதுகாத்து அனுப்பி வைக்கும் பொறுப்பு. அதனால்தான் இடையில் எந்த தவறும் நடந்துவிடக் கூடாது என்று நானே உன்னுடன் வந்திருக்கிறேன். ஆமாம், மருது சகோதரர்களை இன்னும் காணவில்லையே. தாமதமாக புறப்பட்டிருப்பார்களோ? சரியான நேரத்திற்கு புறப்பட்டு விட்டார்கள் என்று செய்தி வந்தது. பிறகு ஏன் இன்னும் வரவில்லை? வந்து விட்டார்கள். முகத்தை மூடியபடி வருகிறார்களே, அவர்களா மருது சகோதரர்கள்? ஆம் மாமா.